Hello viewers, welcome to Easy Software. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா நம்ம சாஃப்ட்வேரில் லாஸ்ட்டு ஃபைனான்சியல் இயரில் அதாவது போன வருஷத்தில் போன ஃபினான்ஷியல் இயரில் ஏதாவது ஒரு இன்வாய்ஸ் வந்து எடுக்கணும், மாடிஃபை பண்ணணும், புதுசாக ஒரு இன்வாய்ஸ் சேர்த்தணும் அப்படின்னா நம்ம எப்படி அந்த லாஸ்ட் ஃபினான்ஷியல் டேட்டில் போய் நம்ம எப்படி ஒரு இன்வாய்ஸ் போடுறது, இல்லை இன்வாய்ஸ் மாடிஃபை பண்ணி எடுக்கிறது, இல்லை ஒரு பர்டிகுலர் கஸ்டமருடைய இன்வாய்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் இன்வாய்ஸ் நம்பரை அடித்து எப்படி நம்ம அந்த பழைய இன்வாய்ஸை நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது எப்படின்னா, ஒன்று நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே எப்பயும் போல் உள்ளே என்ட்ரு ஆகிடுறோம், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்ட்ரு ஆகிடுறோம், லாகின் கொடுத்து. இதில் பார்த்தோம்னா என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு டேட்டு கேட்கும், யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு அடுத்தது டேட்டு கேட்கும். இதில் வந்து டேட் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் டேட்டு மாற்றிட்டு போனாலும் நமக்கு வந்து அந்த வருஷத்தில் போயிடும். இப்போ 31/3 கொடுத்தோன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து லாஸ்ட் டேட்டு கொடுத்தோன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் டேட்டில் நடந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே உங்களுக்கு காட்டும். லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ டிரான்சாக்ஷன், எந்தெந்த மந்த் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் காட்டும். இதே வந்து இப்போ அந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே எல்லாம் என்ட்ரு ஆகிட்டோம். என்ட்ரு ஆகிட்டு 2021ங்கிறது இந்த ஃபினான்ஷியல் இயரு. அந்த ஃபினான்ஷியல் இயரில் போயிட்டு அந்த வருஷத்தில் லாஸ்ட்டாக போட்ட பில்லு 1284வது இன்வாய்ஸ், 83 வரைக்கும் ஓடி இருக்குது, 84வது போயிருக்கு. இப்போ 83 பார்க்கணுன்னா 1283வது நம்பர் இன்வாய்ஸ் அடித்து டேட்டு 31/3 அன்றைக்கி நம்ம போட்டிருக்காங்க. இப்போ போய் நம்ம அந்த இன்வாய்ஸை நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது எடிட் பண்ணணுனாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டேட் உள்ள லாகின் கொடுத்து உள்ளே போகும்போதே 31/3 லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் எண்டிங் டேட்டு கொடுத்துட்டு உள்ளே போனோம்னா நமக்கு லாஸ்ட் இயரில் போய் நம்ம ஏதாவது டேட்டாஸ் பர்ச்சேஸ் பார்க்குறது, இல்லை பர்ச்சேஸ் எடிட் பண்ணுறது, சேல்ஸ் பார்க்குறது, சேல்ஸ் எடிட் பண்ணுறது, ஒரு கஸ்டமருடைய டிரான்சாக்ஷன் பார்க்குறது, அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது, இந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம போய்க்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி இருக்குது. அது எப்படின்னா, சாஃப்ட்வேருக்குள்ளே எப்பயும் போல் உள்ளே என்ட்ரு ஆகிடுறோம், லாகின் கொடுத்து கரண்ட் டேட்லேயே என்ட்ரு ஆகிடுறோம். இங்கே போய்ட்டு F2 ஃபங்க்ஷன் கீ F2 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் டேட்டு கேட்குது. இதில் போய்ட்டு நம்ம அந்த மந்த்தை இந்த இடத்துல கேலண்டர் செலக்ட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக அந்த இடத்துல டேட்டு மந்த்து செலக்ட் பண்ணி நம்ம எடுக்கிறதுனாலும் இந்த இடத்துல எடுக்கலாம். கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டோம்னாலும் உங்களுக்கு லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர்னுடைய டிரான்சாக்ஷன் வந்துடும். இதில் ஒரு பர்டிகுலர் மந்த்து ஒரு இன்வாய்ஸ் மந்த்து தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக அந்த மந்தில் போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மந்தில் ஒவ்வொரு டேட் வைஸு அந்த டேட்டில் எத்தனை பில் இன்வாய்ஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அதை கிளிக் பண்ண உங்களுக்கு அந்த இன்வாய்ஸ் நம்பருக்கே உள்ளே போகும். ஓகே, இப்போ இதை விட்டு வெளியே வந்துடுறோம். இப்போ கரண்ட் டேட்டில் உள்ளே போகிறோம். டேட் மாற்றுறதுக்கு என்னென்னா F2 ஃபங்க்ஷன் கீ F2 2/7 கொடுத்துட்டு ஓகே பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு வந்தோம்னா இப்போ போய் பார்த்தோம்னா இந்த வருஷனுடைய டிரான்சாக்ஷன் மட்டும் இந்த இடத்துல காமிக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, உங்களுக்கு லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஒரு இன்வாய்ஸோ பர்ச்சேஸோ ஒரு பார்ட்டியோடைய ஸ்டேட்மெண்ட்டோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டோடைய ஹிஸ்ட்ரியோ பார்க்கணுன்னா உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த டேட் மாற்றிட்டு நீங்கள் போய் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க.